நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் எல்னினோ தாக்கத்தால் போதிய மழையின்றி கொய்மலர் சாகுபடி பாதிக்கப்பட்டு வாடிய செடிகளை விவசாயிகள் வேரோடு பிடுங்கி எறியும் சூழல் உருவாகியுள்ளது. எல்னினோ தாக்கத்தால் வறட்சி மற்றும் காலநிலை மாற்றம் ஏற்பட்டு பாதிப்பிற்கு உள்ளாகும் மாவட்டங்களின் பட்டியலில் நீலகிரி முதலிடத்தில் உள்ளது. இதனால் தேயிலை மற்றும் மலை காய்கறி சாகுபடி கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் உருவாகியுள்ளது. குறிப்பாக கொய்மலர் விவசாயிகள் தண்ணீர் பற்றாக்குறையால் லாரிகளில் தண்ணீர் வாங்கி விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கொய்மலர் சாகுபடியும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் வாடிய செடிகளை விவசாயிகள் வேரோடு பிடுங்கி வருகின்றனர். 1,00,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும் நிலையில் தற்போது 5,000 லிட்டர் மட்டுமே கிடைப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற நிலை இதுவரை ஏற்பட்டதில்லை என்று கூறியுள்ள கொய்மலர் விவசாயிகள் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு உரிய மானியம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். காலநிலைக்கு பார்த்தீங்களன்னா இங்கே எங்கேயுமே தண்ணி நீலகிரி மாவட்டமே ஃபுல்லாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஃபார்மில் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தண்ணி மேக்ஸிமம் 5,000 லிட்டர் தண்ணி கூட வரலைங்க. 1,00,000 லிட்டர் வந்துட்டு இருந்த ஏரியாவில் இப்போ நாங்கள் வெளியிலேருந்து தான் வாங்கி இந்த டேங்கரில் வாங்கி ஊற்றிட்டுருக்கோம். அதுவும் எங்களால் பண்ண முடியல, பற்றவும் முடியல. ஒரு நாளைக்கு 5 லாரி தண்ணியெல்லாம் வாங்கி ஊற்றிட்டு இருந்தோம். எதுக்கும் கட்டுப்படி ஆகலை. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் முதலமைச்சர் சரி எங்களுக்கு நிவாரணம் வழங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஒரு மாற்று பயிர் எங்களுக்கு ஏதாவது அறிமுகப்படுத்தினாலும் ரொம்ப நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.